Hi students, இன்னைக்கு பார்க்க போறது வைகை டெஸ்ட் 7 ஓட மேத்ஸ் எக்ஸ்பிளனேஷன். First question. If P ratio Q is 4:3 and Q ratio R is 5:2, find P ratio Q ratio R. P ratio Q என்பது 4:3 ஆகவும் Q ratio R என்பது 5:2 ஆகவும் இருந்தால் P ratio Q ratio R என்பது என்ன என்று கண்டுபிடிக்கவும். ஓகே, எவ்வளவு வேரியபிள்ஸ் இருக்கு? 3. P Q R. P ratio Q எவ்வளோ? 4:3. அப்ப P யோட வேல்யூ 4, Q ஓட வேல்யூ 3. அடுத்த லைன்ல என்ன கொடுத்துருக்காங்க? Q ratio R. Q ஓட வேல்யூ எவ்வளோ? 5, R ஓட வேல்யூ எவ்வளோ? 2. அப்ப இங்கேயும் கேப், இங்கேயும் கேப். இங்க இருக்கிறதுல முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை ஃபில் பண்ணும். என்னது? 3. இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை ஃபில் பண்ணும். அப்ப 5. டோட்டலா இந்த லைன் ஒவ்வொரு லைனையும் என்ன பண்ணும்? நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும். 4 5 20, 5 15, 3 6. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ 20 ratio 15 ratio 16. Next question. The four numbers are in the ratio of 8 ratio 7 ratio 5 ratio 13. The difference between the largest and the smallest number is 4800. What is the value of the smallest number? 4 எண்களும் 8 ரேஷியோ 7 ரேஷியோ 5 ரேஷியோ 13 என்ற விகிதத்தில் உள்ளன. பெரிய மற்றும் சிறிய எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் 4800 ஆகும். அப்படி என்றால் சிறிய எண்ணின் மதிப்பு என்னவாக இருக்கும்? 4 நம்பர் என்ன ரேஷியோல இருக்குங்கிறாங்க? 8 7 15, 15ல 5 13 இந்த விகிதத்துல இருக்குங்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க? பெரிய எண்களுக்கும் சிறிய எண்களுக்கும் ரேஷியோல எப்பயுமே என்ன இருக்கும்? ஒரு நம்பர் எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் நம்மளுக்கு மல்டிபிள் ஆயிட்டு இருக்குமா? இதுல பெரிய நம்பர் என்னது? 13. சின்ன நம்பர் என்னது? 5. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் என்னது? 4800. அப்ப 5க்கும் 13க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ? நம்மளுக்கு 8x. 8x தான் எவ்வளவு? 4800. அப்ப நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க? பெரிய அப்படி என்றால் சிறிய எண்ணின் மதிப்பை காண்க. இங்க சிறிய எண் என்னது? 5x. அப்ப x என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் 8வது வாய்ப்பாடுல அடிச்சா 8 48 600. சிறிய எண் என்னது? 5x. அப்ப 5 × x பதில 600. 5 × 600 எவ்வளோ? 3000. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 5 years ago the ratio of Asu's age to Anu's age was 3:2 and 3 years later their ages will be in the ratio 13:10. Then the ratio of the present age of Anu and Asu. 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஆசுவின் வயதுக்கும் அணுவின் வயதுக்கும் உள்ள விகிதம் 3:2 இருந்தது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது 13:30 என்ற விகிதத்தில் இருக்கும். அவரது அப்போது அணு மற்றும் ஆசுவின் தற்போதைய வயது விகிதம் என்ன? ஃபர்ஸ்ட் யாரு? ஆசு. அடுத்தது யாரு? அணு. இவங்களோட என்ன கொடுத்திருக்காங்க? 5 ஆண்டுகளுக்கு முன்பு, 5 years ago. முன்புங்கிற வாட்டி நான் மைனஸ் போட்டிருக்கேன். என்னவா இருக்காங்க? 3:2. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? 3 வருஷத்துக்கு அப்புறம். அப்ப பிளஸ் 3 years. என்ன வருது? அவங்க ரேஷியோ 13:10. ஓகேவா? அப்படி இருந்தால் அவங்க இப்ப அணுக்கும் ஆசுக்கும் உள்ள வயதுகளின் வித்தியாசம் என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சைட் டிஃபரன்ஸ் பாருங்க. 2க்கும் 10க்கும் 8, 3க்கும் 13க்கும் 10. இந்த 2 வித்தியாசம் என்னவா இருக்கு? வெவ்வேறையா இருக்கு, மாறி இருக்கு. ஆனால் நம்மளுக்கு உள்ள கேப் இப்ப 2024 பிரசன்ட். 5 வருஷத்துக்கு முன்னாடினா நம்மளுக்கு எவ்வளவா இருக்கும்? 2019. 3 வருஷத்துக்கு அப்புறம்னா 2027. மொத்தம் எவ்வளவு வருஷம் கேப் வருது? 8 வருஷம். கேப் ஒன்னா வரும்போது இந்த டிஃபரன்ஸும் என்னவா இருக்கணும்? ஒன்னாதான் இருக்கணும். அதை ஒண்ணு பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா இங்க டிஃபரன்ஸ் எடுக்கணும். 13க்கும் 10க்கும் வித்தியாசம் எடுத்தால் 3, 3க்கும் 2க்கும் வித்தியாசம் எடுத்தால் 1. கீழே இருக்க நம்பரை மேல இருக்க 2 நம்பரோட மல்டிப்ளை பண்ணும். மேல இருக்க நம்பரை கீழே இருக்க 2 நம்பரோட மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணலாமா? 3 × 3 எவ்வளோ? 9. 3 × 2 6.
1 into 13 13 1 into 10 10. இப்ப வித்தியாசம் பாருங்க 6க்கும் 10க்கும் 4x 9க்கு 13க்கும் 4x. ஓகே, இந்த வித்தியாசம் 4x எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இது 5 வருஷத்துக்கு முன்னாடி, இது எப்ப 3 வருஷத்துக்கு அப்புறம். -5 + 3ங்கும் போது வருஷம் 2ன்னு எடுத்துடக்கூடாது. இங்கதான் நான் சொன்னா 2024, இங்க என்ன ஆகும் 2019, இங்க 2027. அப்ப வருஷ கேப் என்னவா இருக்கும்? நம்மளுக்கு 8 வருஷமா இருக்கும். அப்ப இந்த 4x எதுக்கு ஈக்குவல்? 8க்கு ஈக்குவல். 4x 8க்கு ஈக்குவல்னா x is equal to 2. x 2னா நம்ம இங்க வயசு கண்டுபிடிக்கலாமா? 9 × 2 18, 2 × 6 12. எல்லாத்தோட எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் எப்பயுமே இருக்குமா? இது வந்து எப்ப? 5 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க கேட்கறது என்னது? தற்போதைய விகிதம். அப்ப +5 கூட்டலாமா? +5. 18 + 5 எவ்வளோ? 23. 12 + 5 17. ஆன்சர் இருக்கு. 23:17 ஆன்சர்ல இருக்கு. ஆனா நம்மளுக்கு மேல கொடுத்ததெல்லாம் என்னது? ஆசுக்கும் அணுக்கும். கீழே கேட்டிருக்கிறது யாருக்கு? அணுக்கும் ஆசுக்கும். அப்ப 23:17 ஆன்சரா இல்ல 17:23? 17:23. ஆப்ஷன் பி. போட்டுட்டு அவசரத்துல ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். The monthly income of a family is ₹80,000 and the monthly savings expenditure ratio of the family 5:3. Find the savings of the family per month. ஒரு குடும்பத்தின் மாத வருமானம் ₹80,000 மற்றும் குடும்பத்தின் மாதாந்திர சேமிப்பு செலவு விகிதம் 5:3. குடும்பத்தின் மாத சேமிப்பை கண்டறியவும். ஓகே, மந்த்லி இன்கம் எவ்வளோ? 80,000. 80,000. இது என்ன ரேஷியோல பிரியுது? 5:3. 5ங்கிறது என்னது? நம்மளுக்கு சேவிங்ஸ், சேமிப்பு. 3ங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர், செலவீனம். ஓகே, இன்கம்னு வந்துச்சுன்னா, நம்மளுக்கு வருமானம்னு வந்துச்சுன்னா என்ன இருக்கும்? செலவு இருக்கும், சேமிப்பும் இருக்கும். அதுதான் ஃபார்முலாவா பார்ப்போமா? இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ். வருமானம் இஸ் ஈக்குவல் டு செலவினம் பிளஸ் சேமிப்பு. அப்ப இந்த 80,000 5:3 டோட்டல் பட்டா தானே பிரிஞ்சிருக்கும். 5 + 3 எவ்வளோ? 8. 80,000 டிவைடட் பை 8. அப்போ ஒரு பார்ட் எவ்வளோ? 10,000. ஒன் பார்ட் 10,000. அவங்க கேட்கறது என்னது? சேவிங்ஸ். சேவிங்ஸ் எவ்வளோ பார்ட்? 5 பார்ட்டா? அப்ப 5 × 10,000. 5 × 10,000 எவ்வளோ நம்மளுக்கு? 50,000. ஆப்ஷன் டி. Next question. The ratio of the age of mother and son is 7:3. Sum of their ages is 60 years. What is the difference in their ages? In years. தாய் மற்றும் மகனின் வயது வீதம் 7:3 மற்றும் அவர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை 60 ஆண்டுகள். ஆண் 60 ஆண்டுகள். அவர்களின் வயது வித்தியாசம் என்ன? எவ்வளோ? மதர் சன். என்ன ரேஷியோ? 7:3. அவங்களோட கூடுதல். அப்ப எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் மல்டிப்ளை ஆயிட்டு இருக்குமா வேரியபிள்? அப்ப கூடுதல்னா 7x + 3x 10x. அந்த 10x தான் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 60, 60. அப்ப x is equal to 10 6 are 60. x 60னா அவங்க என்ன கேட்கறது? வித்தியாசம். 7 6 are 42, 6 3s are 18. எவ்வளோ வித்தியாசம்? 24. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். The ratio of milk and water in a mixture of 28 liters is 4:3. Find the quantity of milk in the mixture. 28 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் 4:3. கலவையில் உள்ள பாலின் அளவை கண்டறியும். இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே கொஸ்டினா? மொத்தம் எவ்வளோ? 28 லிட்டர். அது என்ன இதுல ரேஷியோல பிரியுது நம்மளுக்கு? 4:3. அப்ப 4 + 3 7. 7 ரேஷியோல ஸ்பிளிட் ஆகுதா? அப்போ ஒன் பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? 7 4s are 28. 7 28. அவங்க என்ன கேட்குறாங்க? பாலின் அளவு. மில்க் அண்ட் வாட்டர் என்ன ரேஷியோ? 4:3. அப்ப மில்க் என்னவா இருக்கும்? 4 இருக்குமா? அப்ப 4x4 × 4 4 × 4 16. ஆன்சர் ஆப்ஷன்
D 16 liters. Next question. The ratio of number of men and women in a ice cream factory of 840 worker is 5:7. How many more men should be joined to make the ratio 1:1? 840 தொழிலாளர்களை கொண்ட ஒரு ஐஸ்கிரீம் தொழிற்சாலையில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்களின் எண்ணிக்கையின் விகிதம் 5:7. அந்த விகிதத்தை 1:1 என்று உருவாக்க இன்னும் எத்தனை ஆண்களை சேர்க்க வேண்டும்? ஓகே, 840 தான் எவ்வளோ ரேஷியோல பிரிகிறாங்க? 5:7. அப்போ டோட்டல் எவ்வளோ பார்ட்ஸ்? 5 + 7 12 பார்ட்ஸா பிரிக்கிறாங்களா? அப்ப கேன்சல் பண்ணலாமா? 12 7s 12 84 0. ஒரு பார்ட் 70. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? மென்னும் உமனும் எவ்வளோ? 5:7. அப்ப 5 × 70 ஆண்கள், 7 × 70 பெண்கள். 0 5 7s IL 35 35 350 7 7s 49 490. ஓகே, இது வரைக்கும் படிச்சாச்சா? இது வரைக்கும் லாஸ்ட் கொஸ்டின்ல பார்த்த மாதிரியே தான். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? How many more men should be joined? எத்தனை கூடுதலாக எத்தனை ஆண்கள்? அப்ப 350ஓட யாரோ கொஞ்சம் பேர் சேர்றாங்க. 350 + x. பெண்கள் சேர்றாங்களா? கிடையாது, பெண்கள் அப்படியே தான் இருக்காங்க. 490. அப்படி ஜாயின் பண்ணும் போது நம்ம ரேஷியோ என்னவாகுது? 1:1. அப்ப ஈக்குவல் டு 1/1 சொல்லலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? பண்ண என்ன ஆகும்? 350 + x is equal to 490. அப்ப x is equal to -350 எவ்வளவு வரும்? 140. Answer option D. Next question. When 10 girls left, the ratio of boys and girls become 2:1. And if afterwards 20 boys left, the ratio become 4:3. Find the sum of boys and girls. 10 பெண்கள் வெளியேறிய போது சிறுவர் சிறுமிகளின் விகிதம் 2:1 ஆகவும் 20 சிறுவர்கள் வெளியேறிய போது விகிதம் 4:3 ஆகவும் மாறியது. சிறுவர் மற்றும் சிறுமிகளின் தொகையை கண்டறியவும். ஓகே, இங்க நம்மளுக்கு கேர்ள்ஸ் என்னன்னு தெரியாது, ஒய்ன்னு எடுத்துக்கலாம், பாய்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எந்த ரேஷியோவில் இருக்காங்க? 2:1. ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸில் பாய்ஸ் எப்படி? எக்ஸுங்கிறது எக்ஸே தான் இருக்காங்க. கேர்ள்ஸ் என்ன ஆயிடுறாங்க? 10 பேர் வெளியே போயிடுறாங்க. அப்போ y - 10. அப்போ தான் என்னவா மாறுறாங்க? 2:1. மல்டிப்ளை பண்ணலாமா? x is equal to 2y - 20. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். அப்போ எல்லாமே ஒரு சைடு கொண்டு வந்தால் என்ன ஆகும்? x - 2y is equal to -20. நெக்ஸ்ட் அடுத்த கேஸ் என்ன சொல்லியிருக்காங்க? the ratio and if afterwards 20 boys left, boys எவ்வளோ? x -20 divided by 20 boys left ஆனதுக்கப்புறம் the girls என்னவா இருப்பாங்க? y அப்படியே தான் இருப்பாங்க. ரேஷியோ என்னவா மாறிடும்? 4/3. கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 3x - 3 × 20 60 is equal to 4y. Calculation 3x - 4y is equal to 60. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? 3ஆல் மல்டிப்ளை என்ன ஆகும்? 3x - 3 × 2 6y equal to -60. சைன் மாற்றலாமா? மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் கேன்சல். -4y 6y போச்சுன்னா 2y. 60 + 60 120. அப்போ y என்னவா இருப்பாங்க? 2 12 60 இருப்பாங்களா? y 60. அவங்க என்ன கேட்குறாங்க? சம் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அப்போ கண்டுபிடிக்கலாமா? ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் போடலாமா? yக்கு பதில் 60. அப்போ x is equal to 2 × 60 - 20. 2 × 60 எவ்வளோ? 120. 120ல் 20 போச்சுன்னா 100. அப்போ கேர்ள்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, பாய்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, x is equal to 100. அவங்க கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த சம் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அப்போ நம்மளுக்கு பாய்ஸ் எவ்வளோ? 100, கேர்ள்ஸ் எவ்வளோ? 60. சம்னா 100 + 60. ஆன்சர் 160. நம்மளுக்கு
பாய்ஸோட கவுண்ட் மட்டும்தான் கேட்டிருந்தாங்கன்னா தான் என்ன வந்திருக்கும் ஆன்சர் 100 வந்திருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அப்போ ஆன்சர் 160. நெக்ஸ்ட் கொஸ்டின், if P ratio Q ratio are equal to 2:5:3 and R ratio S equal to 6:5, then what is the value of P ratio Q ratio R ratio X? P ratio Q ratio R ratio S இன் மதிப்பை காண்க. 4 வேரியபிள் PQ R S. என்ன ரேஷியோ 2 ரேஷியோ 5 ரேஷியோ 3. R என்னவா இருக்கு 6 இருக்கு, S என்னவா இருக்கு 5. இங்கே என்ன நம்பர் போடுவோம் ப்ரீவியஸ் நம்பரா 3, இங்கே இருக்க நம்பரா 6, எகெயின் 6, 2 × 6 12, 5 × 6 30, 6 × 3 18, 5 × 3 15. மூணாவது வைப்பட்டில் அடிக்கலாமா 3 12, 3 10s are 30, 3 6 are 18, 3 5s are 15. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 4 ratio 10 ratio 6 ratio 5. Next question, a container contains 36 liters of water. From this container 6 liters of the content were taken out and replaced by oil. This process was repeated 2 times. How much water is inside the container? ஒரு கொள்கலனில் 36 லிட்டர் தண்ணீர் உள்ளது. இந்த கொள்கலனில் இந்த 6 லிட்டர் உள்ளடக்கம் வெளியே எடுக்கப்பட்டு எண்ணெயால் மாற்றப்பட்டது. இந்த செயல்முறை 2 முறை மீண்டும் செய்யப்பட்டது. கொள்கலனில் எவ்வளவு தண்ணீர் உள்ளது? இதுக்கு ஃபார்முலா என்னவா இருக்கும் நம்மளுக்கு இனிஷியல் குவான்டிட்டி, நார்மலாக தொடக்கத்தில் உள்ள அளவு இன்ட்டு 1 மைனஸ் டேக்கன் அவுட் வெளியே எடுக்கிற அளவு டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி மொத்த அளவு ஹோல் பவர் n. என்னங்கிறது எவ்வளோ தடவை எடுக்கிறோம். தொடக்கத்தில் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது 36 லிட்டர். 1 மைனஸ் எவ்வளோ வெளியே எடுக்கிறாங்க 6 லிட்டர் டிவைடட் பை எவ்வளோ மொத்தது 36. எவ்வளோ தடவை 2 தடவை. கேன்சல் பண்ணலாமா 6 1s are 6, 6 6 are 36. 6 minus 1 5. 5/6 into 5/6 into இங்கே என்ன இருக்குது 36. அப்போ ஆர்ஆர் 36 36 கேன்சல். 5 × 5 25. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், the ratio of age of a father to that of his son is 5:2. If the product of their ages in the year is 1000, then the father's age after 10 years will be. Okay, ஒரு தந்தையின் வயது மற்றும் அவரின் மகனின் வயதின் விகிதம் 5:2. அவர்களின் வயதுகளின் பெருக்கற்பலன். அப்போ 5x × 2x. 5 × 2 என்னது 10. x × x x². பெருக்கற்பலன் என்னவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க 1000 இருக்கிறது. அப்போ கேன்சல் பண்ணா 0 0. x² is equal to 100. x² 100னா x என்னவா இருக்கும் 10 இருக்கும். x 10 இருந்தால் தந்தைக்கு 50. 5 × 10 50. 2 × 10 எவ்வளோ 20. அதுக்கு அடுத்தது என்ன கேட்குறாங்க ஆஃப்டர் 10 இயர்ஸ் 10 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் +10 கூடுமா +10 +10. 50 + 10 60. 20 + 10 30. யாரோட கேட்குறாங்க தந்தையின் வயது ஃபாதர்ஸ் ஏஜ் என்னவா இருக்கு 60. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 5 years ago the average age of a family of 4 person was 22 years. A baby boy is a new addition to the family and now the average age of the family is the same as what was 5 years ago. How old is the baby boy? 5 ஆண்டுகளுக்கு முன்பு 4 பேர் கொண்ட குடும்பத்தின் சராசரி வயது 22 இருந்தது. குடும்பத்தில் புதிதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இப்போது குடும்பத்தின் சராசரி வயது 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை போலவே உள்ளது. ஆண் குழந்தைக்கு எவ்வளவு வயது? ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க 4 பேர் தான் இருக்காங்க. அப்போ அவங்களோட சராசரி வயது எவ்வளவா இருந்திருக்கு 22. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தில் 4 பேர் தான் இருந்திருக்காங்க டோட்டல் மெம்பர்ஸ். அவங்களோட கூடுதல் தெரியாது.
ஆனால் சராசரி 22. ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் டிவைடட் பை டோட்டல்னு போடுவோமா? வயதுகளின் கூடுதல் தெரியாது எக்ஸு 4 பேர் 22. அப்போ எக்ஸ் என்னவா இருக்கும்? 4 × 22 88. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்போ இப்போ ப்ரெசண்ட்டில் ஏஜ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி தான் சராசரி வயதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5 வருஷத்துக்கு 4 பேர்த்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் 5 வருஷம் கூடியிருக்குமா? கூடினா 20 வருஷம் கூடியிருக்கும். அப்போ இப்போ அந்த 4 பேர்த்தோட வயசோட கூடுதல் என்னவாக இருக்கும்? 88 + 20 எவ்வளோ? 108. ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு ப்ளஸ் ஒய் டிவைடட் பை ஆண் குழந்தைக்கு ஒய் டிவைடட் பை எத்தனை பேர் ஆண் குழந்தை பிறந்த வாட்டி? 4 பேருங்கிற குடும்பம் 5 பேர் ஆயிடுச்சு. சராசரி மாறி இருக்கா? மாறல. என்னது? 22. அப்போ 108 + 5 = 2 5 10 மீதி 1 2 10 + 1 11. சாரி ஒய். அப்போ ஒய் = 110ல் 108 போச்சுன்னா 2. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆண் குழந்தையின் வயது. அப்போ ஆண் குழந்தையின் வயது எவ்வளோ? 2. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த மீன் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் x/y அண்ட் y/z. x/y மற்றும் y/z சதுரங்களின் சராசரி விகித சமத்தை காண்க. விகித சமம் ஃபார்முலா என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் a × b மீன் ப்ரொபோர்ஷனல். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏவோட வேல்யூ என்னது? x/y × y/z. கரெக்டா? y கேன்சல் ஆயிரும். அப்போ மீன் ப்ரொபோர்ஷனல் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x/z. நம்மளுக்கு மீன் ப்ரொபோர்ஷனலாக கேட்டிருக்காங்க. ஸ்கொயர்ஸ், அதோட ஸ்கொயர்ஸ். அப்போ இதை என்ன பண்ணும்? ஸ்கொயர் பண்ணுமா? ஸ்கொயர் பண்ணா ஸ்கொயர் ரூட் டு ஸ்கொயர் ரூம் கேன்சல் ஆயிரும். ஆன்சர் x/z. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். If 1.2 ratio 3.9 proportional to 2 ratio a, then find the value of a. 1.2 ratio 3.9 விகித சமம் 2 ratio a என்றால் a இன் மதிப்பை கண்டறியவும். விகித சமம் 2 விகிதத்தை சமன் செய்வது தான் என்னது? விகித சமம். அப்போ 1.2 divided by 3.9 is equal to 2/a போடலாமா? இந்த பாயிண்ட் என்ன ஆயிரும்? × 10 × 10 பண்ணும்போது கேன்சல் ஆயிரும். இங்கே 2 1s are 2, 2 6s are 12. மூணாவது வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? 3 2 6, 1 3 3, 3 3 9. அப்போ a is equal to 13/2. 2 ஆர் 12 மீதி 1 6.5. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the ratio of the fourth proportional to 5, 8, 15 and the third proportional to 12 and 30? 5, 8, 15 நான்காவது விகிதசாரம் மற்றும் 12 மற்றும் 30 மூன்றாவது விகிதசாரம் ஆகியவற்றுக்கு இடையேயான விகிதம் என்னவாக இருக்கும்? ஃபோர்த் ப்ரொபோர்ஷனலோட ஃபார்முலா என்னது? BC divided by A. அதோட ரேஷியோவும் அதுக்கும் எதுக்கு? தேர்டு ப்ரொபோர்ஷனல் மூன்றாவது விகிதசமம் என்னது? B² divided by A. ஃபார்முலாவில் போடலாமா? இங்கே B என்னது? B என்னது நம்மளுக்கு? 8, C 15 divided by A என்னது? 5. B² 30 × 30/12. இது ரெண்டுக்குள்ள ரேஷியோவா இங்கே அடிக்கலாமா? 1 5 5 3. இங்கே 3 4s are 12, 3 10s are 2 2s are 4, 2 5s are 2 1s are 2, remaining 1, 2 5s are. இங்கே again 8 3 24. 15 × 5 75. என்ன வாய்ப்பாட்டில் அடிக்கலாம்? 3 டேபிள்ஸில் அடிக்கலாமா? 3 8s are 24, 3 2s are 6, remaining 1, 3 5s are 15. அப்போ ரேஷியோ 8:25. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். A 10-liter mixture consists of acid and water only. The acid is 60% in that mixture. If we want to make the percentage of water 25% in the mixture, then how much more acid has to be added to it? ஒரு 10 லிட்டர் கலவையில் அமிலம் மற்றும் தண்ணீர் மட்டுமே உள்ளது. அந்த கலவையில் அமிலம் 60% உள்ளது. கலவையில் உள்ள தண்ணீரின் சதவீதத்தை 25% ஆக்க வேண்டும் என்றால் அதில் உள்ள எவ்வளவு அமிலம் சேர்க்கப்பட வேண்டும்? ஓகே, எவ்வளோ லிட்டர்? 10 லிட்டர்.
10 லிட்டரில் என்ன இருக்குது ஆசிட் வாட்டர். இதில் 60% என்னவா இருக்குது நம்மளுக்கு ஆசிட். 10ல் 10% 1, 60% எவ்வளோ 6. அப்போ மீதி இருக்க 40% என்னவா இருக்கும் 4. இந்த 4 தான் என்னவாக்கணும் தண்ணியை 25%. அப்போ 4/25 × 100ன்னு போடலாமா? அடிச்சா ஒரு 25 4 100 25 4 சார் 100 4 × 4 16. இப்போ 10 லிட்டருங்கிறது எவ்வளோ ஆயிடுச்சு 16 மாறிடுச்சு. அப்போ எவ்வளோ சேர்த்திருப்பாங்க 6 லிட்டர். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். If x plus 5 is the mean proportion between two numbers x plus 2 and x plus 9, then the value of x. x plus 5 என்பது x plus 2 மற்றும் x plus 9 ஆகிய இரு எண்களுக்கு இடையிலான இடைநிலை விகிதாசாரம் எனில் x இன் மதிப்பை காண்க. மீன் ப்ரொபோர்ஷன் ஃபார்ம்னா என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் a × b. அதோட வேல்யூ தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க x plus 5. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏக்கு பதில் என்னது x plus 2, பிக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 9. ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு ஹோல் ஸ்கொயர் பண்ணலாமா? ஹோல் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 2 × எக்ஸ் ப்ளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் 5 தான் ஹோல் ஸ்கொயரா? எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? எக்ஸ் × எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் × 9 9x எக்ஸ் × 2 2x ப்ளஸ் 18 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் b square plus 2ab 2 5 are 10 x. இங்கே இருக்க x square கேன்சல் ஆயிரும். 9 plus 2 எவ்வளோ 11x. இங்கே இருக்க 10x இங்கே வரும்போது -x. 10xல 11x போச்சுன்னா x. இங்கே ப்ளஸ் 18 இங்கே போகும்போது -18. 25ல் 18 போச்சுன்னா 7. அப்போ எக்ஸின் மதிப்பு ஆப்ஷன் சி 7. நெக்ஸ்ட் கொஸ்டின். The sum of 3 number is 370. The first number is 1/4 of the third number and the ratio of the second number to the third number is 3:5. Find the third number. மூன்று எண்களின் கூட்டுத்தொகை 370 ஆகும். முதல் எண்ணானது மூன்றாம் எண்ணில் 1/4 மற்றும் இரண்டாவது எண்ணுக்கும் மூன்றாவது எண்ணுக்கும் இடையிலான விகிதம் 3:5 ஆகும். மூன்றாவது எண்ணை கண்டுபிடிக்கவும். என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அது என்ன சொல்லியிருக்காங்க மூன்றாவது நம்பர் ஜெட்னு எடுத்துக்கலாமா 1/4. அப்போ எக்ஸ் 1 இருந்தால் z நம்மளுக்கு என்னவா இருக்கும் இது எப்படி எழுதும் x/z is equal to 1/4. x 1 இருந்தால் z என்னவா இருக்கும் 4 ஆக இருக்கும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க செகண்ட் நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்கும் y ரேஷியோ z என்னவா இருக்கும் 3:5. அப்போ y 3 இருந்தால் z என்னவா இருக்கும் 5. ரேஷியோ போடலாமா x 1 z எவ்வளோ 4. நெக்ஸ்ட் கேசஸில் என்னது z 5 இருந்தால் y என்னவா இருக்கும் 3 இருக்கும். ஃபில் பண்ணலாமா? இங்கே என்ன நம்பர் ப்ரீவியஸ் நம்பர் 4. இங்கே ஆஃப்டர் 5 1 × 5 5 4 5s are 20 4 3s are 12. இது 370ங்கிறது இந்த ரேஷியோவில் தானே நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆகும் 370. கூட்னாம் 5 + 20 25 25 + 12 37. அடித்தா எவ்வளோ 10. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க மூன்றாவது z தானே z எவ்வளோ 20x. அப்போ 20 × 10 ஆன்சர் 200. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த தேர்ட் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் 5x² and 3xy? 5x² மற்றும் 3xy இன் மூன்றாவது விகிதாசாரம். மூன்றாவது விகிதாசாரமுக்கு ஃபார்முலா என்னது b² / a. இங்கே b² என்னது 3xy. அப்போ 3xy × 3xy டிவைடட் பை a என்னது நம்மளுக்கு 5x². இங்கே ஒரு x இங்கே ஒரு x என்னவாயிரும் x² கேன்சல். அப்போ 3 3s are 9 y × y y² டிவைடட் பை 5. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். 40 liters of a mixture contains 30% milk and the rest water. If 5 liters of water to be added with it, find the percentage of milk in the new mixture. 40 லிட்டர் கலவையில் 30% பால் மற்றும் மீதமுள்ள தண்ணீர் உள்ளது. அதனுடன் 5 லிட்டர் தண்ணீர் சேர்த்தால் புதிய கலவையில் பாலின் சதவீதத்தை கண்டறியவும். ஓகே, நம்மள்ட்ட டோட்டல் மிக்சர் எவ்வளோ இருக்குது 40 லிட்டர். அதில் என்ன இருக்குது மில்க்கும் இருக்குது வாட்டரும் இருக்குது. 30% என்னன்னு சொல்லிட்டாங்க பால். 10% எவ்வளோ 40ல் 4. அப்போ 30% எவ்வளோவா இருக்கும் 12.
12 லிட்டர் பாலா இருந்தால் மீதி எவ்வளோ வந்து நம்மளுக்கு தனியாக இருக்கும் 28. ஓகே, நம்மளுக்கு மில்க் எவ்வளோ 12, தண்ணி 28 ப்ளஸ் என்னவாகுது 5 லிட்டர்ஸ் சேருது. 28 + 5 33 லிட்டர் இருக்கு. இப்போ ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் மில்க் இன் த நியூ மிக்சர். மில்க் ஏதாச்சும் மாறுமா? மாறாது. 12 லிட்டர் அப்படி தான் இருக்கும். அது வந்து புதிய மிக்சரில் வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 12 மொத்தம் எவ்வளோ லிட்டர்? 33 + 12 எவ்வளோ? 45 இன்ட்டு 100. 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 3 4s are 12, 3 1s are 3, ரிமைனிங் 1, 3 5s are 15, 5 3s are 15, 5 2s are 10, 20. 4 × 20 80 டிவைடட் பை 3. என்ன பண்ணலாம்? 3 6 மீதி 2 3 18. இதுக்கப்புறம் போடணும்னு இல்லை, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த fourth proportional of x³ x² t and xt². நான்காவது விகிதசாரத்தை காண்க. நான்காவது விகிதசாரத்தோட ஃபார்முலா என்னது? BC டிவைடட் பை ஏ. இங்கே பி என்னது? x² t, சி என்னது? st² டிவைடட் பை ஏ எவ்வளோ? x³. இங்கே x² × x³ கேன்சல் ஆயிருமா? அப்போ t × t² t³ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், the ratio of the income of A is to B is A and B is 7 is to A, and the ratio of income of B is to C is 8 is to 11. The difference between income earned by A and C is ₹800. Then find the sum of income earned by all three of them. A மற்றும் B ஆகியோரின் வருமானங்களின் விகிதம் 7:8 ஆகவும் B மற்றும் C ஆகியோரின் வருமானங்களின் விகிதம் 8:11 ஆகவும் உள்ளது. A மற்றும் C ஈட்டிய வருமானத்திற்கு இடையேயான வித்தியாசம் ₹800 எனில் அவர்கள் மூவரும் ஈட்டிய வருமானத்தின் கூட்டுத்தொகையை காண்க. ஏ பி சி. ஏ எவ்வளோ? 7, பி 8. இங்கே பி எவ்வளோ? 8 அப்படியே தான் இருக்குது. சி 11. அப்போ 7:8:11 என்ன ஆகும்? ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். இப்போ ஏ அண்ட் சி 7x-க்கும் 11x-க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 4x-ஆ? அந்த 4x தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 800. அப்போ எக்ஸ் என்னவா இருக்கும்? 200. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எல்லாத்தோட வருமானம். அப்போ 7 + 8 15, 15 + 11 26x ஈக்குவல் டு 26 × 200. 0 0 6 12 மீதி 1 2 4 4 + 1 5. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5200. நெக்ஸ்ட் கொஸ்டின், Rogan starts a textile business with ₹75,000. After 4 months, Suraj joins him with ₹60,000. What will be the ratio of their profit at the end of the year? ரோகன் ₹75,000 ஜவுளி தொழிலை தொடங்குகிறார். 4 மாதங்களுக்கு பிறகு சூரஜ் அவருடன் ₹60,000 சேர்ந்தார். ஆண்டின் இறுதியில் அவர்களின் லாபத்தின் விகிதம் என்னவாக இருக்கும்? ஓகே, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ அமௌண்ட்டை போடுறோம், எவ்வளோ காலம் டைமுக்கு, அதுதான் நம்மளுக்கு என்னவா இருக்கும்? ப்ராஃபிட். எவ்வளோ லாபம்னு சொல்லுவோமா? ஓகே, இவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? ரோகன் 75,000. எவ்வளோ வருஷத்துக்கு? 1 வருஷத்துக்கு, 12 மாதத்துக்கு. ஓகே, அடுத்தது சூரஜ் ஆஃப்டர் 4 months 4 மாதத்துக்கு அப்புறம் தான். அப்போ 1 வருஷத்தில் 4 மாதம் போயிடுச்சுன்னா மீதி 8 மாதத்துக்கு எவ்வளோ போடுறாங்க? 60,000. இதுதானே அவங்க ப்ராஃபிட் லாப விகிதமாக இருக்கும் எண்ட் ஆஃப் த இயரில். கேன்சல் பண்ணலாமா? 3 0 3 0 கேன்சல். 15 × 4 60, 15 4s are 16, 15 5s are 75, 4 2s are 8, 4 3s are 12. 5 15, 4 8. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், Ashok and Kamal start a business by investing their amount in the ratio of 3:8. If at the end of the year profit was 12,100, then what is the profit amount received by Ashok?
அசோக்குக்கும் கமலும் தங்கள் தொகையை 3:8 என்ற விகிதத்தில் முதலீடு செய்து ஒரு தொழிலை தொடங்குகிறார்கள். ஆண்டின் இறுதியில் லாபம் ரூபாய் 12,100 என்றால் அசோக் பெற்ற லாபத்தொகை. ஆண்டின் இறுதியில் இதுல யாரும் நடுவுலையும் செய்யல, கடைசிலையும் செய்யல. அப்போ நம்ம முதலீடு எவ்வளோ போடுறோமோ அதே விகிதத்துல தான் நம்மளுக்கு என்ன ஆகும், லாபமும் பிரியும். அப்போ லாபத்தொகை எவ்வளோ, 12,100. 3:8. அப்போ மொத்தம் எத்தனையா பிரியும், 11 பிரியுமா? 8 + 3 11. கேன்சல் பண்ணா 11 1s are 11. ரிமைனிங் 1. 11 1s are 11. 1100. அவங்க என்ன கேட்குறாங்க, அசோக்குக்கான ப்ராஃபிட், அசோக்கின் லாபத்தொகை. அசோக் யாரு, ஃபர்ஸ்ட் பட்டா எவ்வளோது, 3 பங்கா. அப்போ 3x. 3 × 1100 எவ்வளோ வரும், 11 × 3 33. 3300. ஆப்ஷன் பி. Next question. A started a business with rupees 15,000. After 2 months, B joined the business with rupees 12,000. And after 2 months of B, the third person C joined the business with rupees 10,000. The total profits are after 1 year is 5,700. What is the profit share of A? A ஒரு தொழிலை தொடங்குறாங்க, எவ்வளோவோட, 15,000. ஃபுல்லாகவே தான் தொழில் பண்ணுறாங்க, ஒரு வருஷத்துக்கு 12. அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் தான் யார் ஜாயின் பண்ணுறாங்க, பி. அப்போ 12 மாதம் வேலை செய்வாங்களா, கிடையாது, 10 மாதம். 10 மாதத்துக்கு எவ்வளோ வந்து போட்டு இது பண்ணுறாங்க, 12,000. அப்போ 12,000 × 10. அதுக்கடுத்த 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் யார், சி ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ அவங்க எத்தனை மாதம் வேலை பண்ணுவாங்க, 8 மாதம். எவ்வளோவோட, 10,000 × 8. இதன் அவங்களுக்கான லாப விகிதமாக இருக்குமா, ப்ராஃபிட் ரேஷியோவாக இருக்குமா? கேன்சல் பண்ணலாமா? 000 இங்கே 000 இங்கே 000 கேன்சல். எகெயின் எதில் கேன்சல் பண்ணலாம், 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 5 3s are 15, 5 2s are 10, 5 2s are 10. 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 2 2, 2 6s are 12. எகெயின் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 2 3 6, 2 6 12, 2 9 8. அப்போ என்ன இருக்குது, 3 × 3 9, இங்கே 6, இங்கே 4. எவ்வளோ ப்ராஃபிட், 5,700. மொத்தம் எத்தனை இது, 6 + 4 10, 10 + 9 19. அப்போ ஒரு பகுதி என்னவா இருக்கும், 300. ஒரு பார்ட் 300னா ஏவோடது 9 பார்ட்டா, 9 × 300 எவ்வளோ வரும், 9 3s are 27, 2,700. ஆப்ஷன் ஏ. Next question. P, Q and R are partners and invest in a business. P invests 1/6 of the total investment and Q invests 2/5 of the total investment. What is the ratio of profit of P, Q and R respectively? P, Q மற்றும் R என்பவர்கள் பங்குதாரர்கள். இவர்கள் வணிகத்தில் முதலீடு செய்கிறார்கள். P மொத்த முதலீட்டில் 1/6ஐயும் Q மொத்த முதலீட்டில் 2/5ஐயும் முதலீடு செய்கிறார்கள். முறையே P, Q மற்றும் R இன் லாப விகிதம் என்ன? P என்ன சொல்றாங்க, 1/6 of the total investment. ஓகே. Q அப்போ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எக்ஸ்ன்னு எடுத்தா கூட x/6 இல்லை 1/6ன்னு கூட எடுத்துக்கோங்க. Q எவ்வளோ, 2/5. R வந்து மீதி இருக்கிறது. ஃபர்ஸ்ட் அப்போ இதை ப்ளஸ் பண்ணிக்கலாமா, 1/6 + 2/5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 5 1s are 5, 6 2s are 12, 12 + 5 17 டிவைடட் பை ஆரஞ்ச் 30. PQ மீதி இருக்கிறதா R. 30ல் 17 பகுதி வந்து என்னது, Pயும் Qவும். அப்போ மீதி இருக்கிற பகுதி தான் ஆரா. மீதி எவ்வளோ, 13 டிவைடட் பை 30 தான் என்னவா இருப்பாங்க, ஆரா இருப்பாங்க. அவங்க கேட்கறது இருந்து வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் P, Q அண்ட் R. 3 பேர்த்துக்கு உள்ள ரேஷியோ கேட்குறாங்க. P எவ்வளோ, 1/6, Q எவ்வளோ, 2/5, R எவ்வளோ, 13/30. எல்சிஎம் எடுத்தா 30. அப்போ இங்கே × 5 × 5, இங்கே × 6 × 6, 1 × 5 5, 2 6 are 12 13. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, 5/12/13. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
If x ratio y proportional to y ratio 9, then the value of y by 3x, y by 3x இன் மதிப்பை காண்க. ஓகே, x by 3 is equal to என்னது y by 9. அப்ப x ஓட வேல்யூ என்னவா இருக்கும் 3. இது என்ன எழுதலாம் x by y is equal to 3 by 9. 1 3 3 3 9. x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 3. அவங்க என்ன கேட்குறாங்க y by 3x, y எவ்வளோ 3 divided by 3 into x எவ்வளோ 1, 3 by 3 1. Answer option B. Next question. Santi and Rani start a business investing rupees 85,000 and rupees 15,000 respectively. In what ratio should the profit be divided between them after 2 years? சாந்தியும் ராணியும் ஒரு தொழிலை தொடங்க ரூபாய் 85,000 மற்றும் ரூபாய் 15,000 முதலீடு செய்கின்றன. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு எந்த விகிதத்தில் லாபத்தை பிரிக்க வேண்டும்? சாந்தி எவ்வளோ 85,000, எவ்வளோ வருஷம் 2 வருஷம் 24 மாதம். ராணி எவ்வளோ 15,000 15,000, அதே 24 மாதம். போட்ட ப்ராஃபிட் கிடைக்குமா? கேன்சல் பண்ணலாமா? 24 24 கேன்சல் ஆயிரும். 000 000 கேன்சல் ஆயிரும். 5ஆவது வைப்படில் அடிக்கலாமா? 5 3s are 15, 1 5s are 5, remaining 3, 5 7s are 35. அடிச்சா 17:3. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். A மற்றும் A and B entered into a partnership with rupees 45,000 and rupees 39,000 respectively. After a year, A's share of the profit was rupees 30,000. Find the total profit. A மற்றும் B முறையே 45,000 மற்றும் 39,000 ஒரு தொழிலை தொடங்கினர். ஒரு ஆண்டு கழித்து லாபத்தில் ஏயின் பங்கு 30,000 எனில் பியின் லாபத்தை கண்டுபிடிக்கவும். ஏ எவ்வளோ இது பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 45,000 ஒரு வருடம் 12 மாதம். பி எவ்வளோ 39,000, எவ்வளோ இது 12 மாதம். கேன்சல் பண்ணா 12 12 000 000. 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 3 1s are 3, remaining 1, 3 5s are 15, 3 1s are 3, 3 3s are 9, 15:13. இதில் இதுதானே லாப விகிதம், ப்ராஃபிட் ரேஷியோ. ஏவோட ப்ராஃபிட் எவ்வளோ 30,000. இது எப்போ 13,000 ஆகும்? இன்ட்டு 2,000 பண்ணால் 30,000 ஆகுமா? அப்போ இங்கே இன்ட்டு 2,000 பண்ணால் பியோட ப்ராஃபிட் கிடச்சிருமா? அவங்க கேட்குறது டோட்டல் ப்ராஃபிட். ஓகே, பியோட ப்ராஃபிட் 000 13 2s are 26, 2 கூட்டினா 56, 30,000 + 26,000 56,000. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 4 friends A, B, C and D made investment in a business of 3:7:9:13. 4 நண்பர்கள் என்ன விகிதத்தில் பிரிக்கிறாங்க? 3 7 9 13. If the share of the profit of C is 8,000 9 10. இதுதானே C, இதோட ப்ராஃபிட் என்ன 8,000 9 10. அவங்க என்ன கேட்குறாங்க? A and B இவங்க 2 பேர்த்தோட ப்ராஃபிட் கேட்குறாங்க. அப்போ 9 தான் வந்து 8910, 9x கேன்சல் பண்ணா 9 9s are 81, remaining 8, 9 9s are 81, 990. என்ன கேட்குறாங்க? 2 பேர்த்தோட சம் 3x + 7x 10x. அப்போ 10 × 990 990 எவ்வளோ வரும்? 9,900. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். A sum of rupees 2,059 is divided among A, B and C, so that A share is equal to 3/5 of B share and C share is equal to 5/9 of A share. The share of B is ரூபாய் 2,059 என்ற தொகையானது AB மற்றும் C ஆகியோரிடையே பங்கிடப்படுகிறது. ஏயின் பங்கானது பியின் பங்கில் 3/5 மற்றும் சியின் பங்கானது ஏயின் பங்கில் 5/9 ஆகும். பியின் பங்கு எவ்வளவு? ஓகே, ஏ எவ்வளோ சொல்கிறாங்க? 3/5 ஆஃப் பி. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? பி அண்ட் சி சார். சி வந்து எவ்வளோ 5/9 ஏ. இதை வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கலாமா? ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும் 3, பியோட வேல்யூ 5.
A B C. A வந்து 3, B வந்து என்னது 5. அடுத்தது C 5 இருந்தால் A என்னவா இருக்கும் 9 இருக்குமா? ஏன்னா C by A is equal to 5/9. C 5 இருந்தால் A என்னவா இருக்கும் 9 இருக்கும். கரெக்டா? அப்போ இங்கே முன்னாடி இருக்க நம்பர் ஃபில் பண்ணுவோமா? 9. இங்கே 3 கேன்சல் பண்ணலாமா? 3 3 3 9. வேறு எதுலேயும் அடிக்க முடியுமா? முடியாது. 5 9 3 15. அவங்க என்ன ரேஷியோவில் பிரிக்கிறாங்க? 5:9:15ங்கிற விகிதத்தில் பிரிக்கிறாங்க. எவ்வளவு? 2059. அப்போ பியோட பகுதி கேட்குறாங்க. 15 + 5 20. 20 + 9 29. இங்கே பியோட பகுதி எவ்வளோ? 15 × 5. 6 தடவை போடலாமா? 6 தடவை போட்டால் என்ன வருது நம்மளுக்கு? இங்கே 9 6 are 54. Remaining 5 6 2s are 12. 12 + 5 174. அப்போ 7 தடவை போட்டா 7 9s are 63. Remaining 6 7 2s are 14. 14 + 6 203. 7 தடவை போட்டால் 203. மீதி 2 ஒரு 29 29. அப்போ 71 × 15 பெருக்குனா எவ்வளோ வரும்? 71 × 15 5 7 5 35 + 1 36. மீதி 3 1065. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 3 partners shared the profit in a business in the proportion of 9:8:11. Invested their capital for 4 months, 6 months and 18 months respectively. What was the ratio of their capitals? 3 பங்குதாரர்கள் ஒரு வணிகத்தில் 9:8:11 என்ற விகிதத்தில் லாபத்தை பகிர்ந்து கொண்டுள்ளனர். அவர்கள் முறையே 4 மாதங்கள் 6 மாதங்கள் மற்றும் 18 மாதங்களுக்குள் தங்கள் மூலதனத்தை முதலீடு செய்தனர். அவர்களின் மூலதனங்களின் விகிதம் என்ன? ஓகே, கொடுத்துருக்க ரேஷியோ என்னவா இருக்கும்? ப்ராஃபிட் 9:8:11. நம்மளுக்கு தெரியும் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். முதலீடு இன்ட்டு காலம் இஸ் ஈக்குவல் டு லாபம். இங்கே லாபம் சதவீதம் கொடுத்துருக்காங்க, காலம் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல். அப்போ என்ன ஆகும்? ப்ராஃபிட் டிவைடட் பை டைம்னு ஆகுமா? ப்ராஃபிட் தான் என்னது 9. டைம் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 4 months, செகண்டுக்கு 8. எவ்வளோ மந்த்ஸ்க்கு? 6 months. அடுத்து தேர்ட் ஒன் 11. எவ்வளோ மந்த்ஸ்க்கு? 18 months. ஓகேவா? கேன்சல் பண்ணலாமா? இங்கே என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுத்தால் இங்கே 2 ஸ்கொயர் 2 × 3 3 ஸ்கொயர் × 2. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 9 4s are 36. அப்போ இன்ட்டு 9, இங்கே இன்ட்டு 6, இங்கே இன்ட்டு 2 போடலாமா? 9 × 1 9 × 9 81. 8 6 are 48. 11 × 2 22. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 850 milliliter of a mixture contains acid and water in 4:3. Find the amount of water that must be added to make it 1:1. 240 milliliter கலவை இருக்குது. அது என்ன விகிதத்தில் பிரியுது? 4:3. அப்போ மொத்தம் எத்தனை பகுதி? 7. 7 1 7 மீதி 1 7 2 14 120. அதில் என்னது? ஆசிட் வாட்டர் 4:3. 4 × 120 3 × 120 0. 12 48 12 36 360. Find the amount of water that must be added to make it 1:1. தண்ணி தான் சேர்த்தும் போது 1:1. அப்போ 480 அப்படியே இருக்கும். இங்கே 360 + x என்னவாயிரும்? 1/1 ஆயிருமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 480 is equal to 360 + x. அப்போ x is equal to 120. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 vessels A and B contain spit and water in the ratio of 2:3 and 7:3 respectively. Their contents are mixed in the ratio of 4:5.
in 360 ml of this solution. How much water should be mixed to get a solution containing equal quantity of spirit and water by volume? A மற்றும் B ஆகிய இரண்டு பாத்திரங்கள் முறையே 2:3 மற்றும் 7:3 என்ற விகிதத்தில் ஸ்பிரிட் மற்றும் தண்ணீரை கொண்டுள்ளன. அவற்றின் உள்ளடக்கங்கள் 4:5 என்ற விகிதத்தில் கலக்கப்படுகின்றன. இந்த கரைசலில் 360 லிட்டர் அளவு ஸ்பிரிட் மற்றும் தண்ணீரின் அளவு கொண்ட கரைசலை பெற எவ்வளவு தண்ணீர் சேர்க்க வேண்டும்? ஓகேவா? கொஸ்டின். அப்போ ஸ்பிரிட் என்னவா இருக்கும்? 5ல் 2, தண்ணி 5ல் 3. இதில் 10ல் 7 பகுதி என்னவா இருக்கும்? ஸ்பிரிட்டாக இருக்கும். இங்கே 10ல் 3 பகுதி, டோட்டல் 10 தானே, 10ல் 3 பகுதி என்னவா இருக்கும்? தண்ணீராக இருக்கும். ஓகே, இதில் 4:5 மாறணும். அதுதானே அடுத்த லைன் கொடுத்துருக்காங்க, 4:5. அப்போ 4 × 2/5 ஃபஸ்ட்டு வெசல்லேருந்து, வெசல் ஏலேருந்து. அடுத்த வெசல் பியில் எவ்வளோ? 5 ரேஷியோவா? 5 × 7/10. கரெக்டா? அடுத்தது என்னது? ஸ்பிரிட்டு 4 × வாட்டர் 3/5 ப்ளஸ் இங்கே என்னது? 5 × 3/10. கேல்குலேஷன் போடலாமா? 5 1s are 5, 5 2s are 10. வேறு எங்கேயாச்சும் அடிக்க முடியுமா? முடியாது. 2 8, 8/5 ப்ளஸ் 7/2 ரேஷியோ 4 3s are 12/5. இங்கேயும் 5 1s are 5, 5 2s are 10 ப்ளஸ் 3/2. இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்த என்னது? 10. அப்போ இங்கே என்ன ஆகும்? × 2, இங்கே × 5, இங்கே × 2 × 5. 8 16, 7 35, 12 × 2 24 ப்ளஸ் 5 3s are 15. 5 + 6 11, ரிமைனிங் 1 51. இங்கே 9 39. என்ன டேபிளில் அடிக்கலாம்? 3 டேபிள் அடிக்கலாமா? 3 1 3 3 மீதி 2 7 1 3 3 3 9 17:13. இந்த 17:13ங்கிறது என்ன? இது இந்த 360 ml. அப்போ 360 டிவைடட் பை என்னவா இருக்கணும்? 7 + 3 10, ரிமைனிங் 1 30. 0 0 கேன்சல் பண்ணால் 3 1s are 3, 3 2s are 6. 12. அப்போ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? ஸ்பிரிட் எவ்வளோ, வாட்டர் எவ்வளோ? ஸ்பிரிட் எவ்வளோ? 17 × 12, வாட்டர் 13 × 12. 17 × 12 எவ்வளோ? 7 14, மீதி 1 9 10, மீதி 1 204. இங்கே எவ்வளோ? 13 × 12 156. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஹவு மச் வாட்டர் சுட் பி ஆடட். இது கூட தானே ஏதோ சேர்த்தணும். அப்போ 204 இஸ் ஈக்குவல் டு, முன்னாடி நம்மளுக்கு என்ன இருக்குது? 156 ப்ளஸ் வாட்டர் சேர்த்தணுமா? அப்போ தான் ஈக்குவல் ஆகுமா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 204ல் 156 போச்சுன்னா 160க்கு ஒரு 4, இங்கே ஒரு 44, 44 + 4 48 மில்லி லிட்டர். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 kinds of rice. The first costing ₹65 per kg and the second ₹95 per kg are mixed together. Find the ratio in which the two types are mixed so that the mixture cost of ₹83 per kg. ரெண்டு வகையான அரிசி, முதல் வகை 1 கிலோகிராம் ₹65 மற்றும் இரண்டாவது வகை 1 கிலோகிராம் ₹95. இவை ஒன்றாக கலக்கப்படுகிறது. கலவையின் விலை 1 கிலோகிராம் ₹83 இருக்க இரண்டு வகைகளும் எந்த விகிதத்தில் கலக்கப்படுகின்றன என்பதை கண்டறியும். ஃபர்ஸ்ட் இது எவ்வளோ? 65. செகண்ட் இது எவ்வளோ? 95. ரெண்டும் சேர்ந்து 83. மிக்சர் அண்ட் அலிகேஷன் கழிக்கலாமா? 83ல் 65 போச்சுன்னா 75 18. 83ல் 95ல் 83 போச்சுன்னா 12. அப்போ ரேஷியோ 6 2 12, 6 3 18. என்னவா இருக்கும்? 2:3. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். The ratio of alcohol and water in a mixture is 5:4. If 4 liters of water is added to the mixture, the ratio becomes 7:9.
ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் இன் த கிவன் மிக்சர். ஓகே, இது எக்ஸ்ன்னு இருக்கு, இங்கே ஒய்ன்னு எடுத்துக்கலாம். என்ன ஆட் ஆகுது? ஆல்கஹாலும் தனியாக 5:4. ஆல்கஹால் சேருதா? சேரல, 5x அப்படியே தான் இருக்குது. தண்ணீர் 4xோட என்ன ஆகுது? 4 லிட்டர் சேருது. சேரும்போது என்னவா மாறுது? அந்த விகிதம் 7:9 மாறுதா? அப்போ 7y டிவைடட் பை 9yன்னு சொல்லலாமா? என்ன ஆயிரும்? y கெட்ஸ் கேன்சல். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 9 5s are 45x is equal to 7 4s are 28x plus 7 4s are 28. 45xல 28x போச்சுன்னா 30க்கு ஒரு 2, இங்கே ஒரு 15, 17x ஈக்குவல் டு 28. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் இன் த கிவன் மிக்சர். ஆல்கஹால் எவ்வளவு? 5x. x is equal to 28 by 17. அப்போ 5xனா 5 into 28 by 17. 8 5s are 40, remaining 4. 5 2s are 10, 10 plus 4 14 divided by 17. கேன்சல் பண்ணலாமா? 17 into 8 எவ்வளோ? 8 7s are 56, remaining 5. 8 1s are 8, 8 plus 5 30, 136. 8s are 136. Point remaining 4. என்ன பண்ணாலும் 8 பாயிண்ட்ல ஒரு ஆன்சர் தான் இருக்குது, இதுக்கு மேலே போட தேவையில்ல. ஆப்ஷன் பி 8.25 liters. Next question. 4 liters of a 40% solution of spirit in water is mixed with 6 liter of 50% solution spirit in water. What is the strength of spirit in the resulting mixture? 6 லிட்டர் 50% எரிசாராயம் நீர்க்கலவையில் 4 லிட்டர் 40% எரிசாராயம் நீர்க்கலவை சேர்க்கப்படுகிறது. இறுதி கலவையில் எரிசாராயத்தின் செறிவு என்ன? ஓகே, 4 லிட்டர்ஸ் இருக்குது, அதில் ஸ்பிரிட்டும் வாட்டரும் 40% ஸ்பிரிட்டு. அப்போ ஸ்பிரிட் எவ்வளவா இருக்கும்? 40னா 10% 0.4. அப்போ 40னா 0.4 into 4 நன்னாங் 16 1.6. அடுத்தது 6 லிட்டர். 6 லிட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்பிரிட் அண்ட் வாட்டர். ஸ்பிரிட் எவ்வளோ பர்சன்டேஜ்? 50. 6ல் 50னா 3 லிட்டர். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்பிரிட்? அப்போ டோட்டல் எவ்வளோ இருக்குது? 3 + 1.6 ஸ்பிரிட்டோட இது. டோட்டல் குவான்டிட்டி இங்கே 6 லிட்டர், இங்கே 4 லிட்டர், மொத்தம் எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். என்ன கேட்குறாங்க? பர்சன்டேஜ் இன்ட்டு 100. 3 + 1.6 4.6. அதை 46/10 எழுதலாமா? இன்ட்டு 10/100. 10 × 10 100, 100 100 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஆன்சர் 46%. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். Rahul and Raman started a business by investing ₹9,000 and ₹6,000 respectively. After 4 months, Rahul left the business and Mohan joined the business by investing ₹15,000. At the end of the year, there was a profit of ₹57,000. What will be the share of Mohan in the profit? Okay, ஒரு பிஸ்னஸில் ராகுல், ராமன், மோகன் 3 பேர் இருக்காங்க. ராகுல் எவ்வளோ இது பண்ணுறாரு? 9,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் 4 மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு? வேலையை விட்டு வெளியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் ராமன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? 6,000. ஆனால் ஒரு வருஷத்துக்கு தானே, வருஷம் ஃபுல்லாக ராமன் என்ன பண்ணுறாங்க? வேலையில் தான் இருக்காங்க. இன்ட்டு 12. அதுக்கப்புறம் 4 மாதத்துக்கு அப்புறம் ராகுல் போனதுக்கப்புறம் தான் யார் வரா? மோகன். எவ்வளோவோட? 15,000தோட. அப்போ ஒரு வருஷத்தில் 4 மாதம் போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ மாதம் இருக்கும்? 8 மாதம். இதுதான் அவங்களோட ப்ராஃபிட்டோட ரேஷியோவாக இருக்குமா? கேன்சல் பண்ணலாமா? 3 0 3 0 3 0 கேன்சல் ஆயிரும். 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 4 1s are 4, 4 3s are 12, 4 2s are 8. மூணாவது இப்படில் அடிக்கலாமா? 3 3 5s are 15, 3 3s are 9. இங்கே என்ன இருக்கும்? 3 6 10. அவங்க ப்ராஃபிட் அப்போ எவ்வளோ? 57,000. அந்த 57,000 தான் என்ன விகிதத்தில் பிரியுது? 10 + 6 16, 16 + 3 19ங்கிற விகிதத்தில் பிரியுது. அவங்க யாரோட ஷேரை கேட்குறாங்க? மோகன். ஃபஸ்ட்டு யார்? ராகுல். செகண்ட் இருக்கிறது ராமன். மூணாவது என்னது? மோகன். மோகனுக்கு எவ்வளோ? 10.
19 இன்ட்டு 3 எவ்வளோ 57. அப்போ 3000. 3000 இன்ட்டு 10 30,000. அப்போ மோகனோட இது எவ்வளோ இருக்கும், ஷேர் எவ்வளோவா இருக்கும்? ஆப்ஷன் சி 30,000. நெக்ஸ்ட் கொஸ்டின். An alloy contains 12% steel. How many kilograms of mixed metal will be required to get 75 kilogram steel? ஓகே, ஒரு உலோகம் 12% எஃகு கொண்டுள்ளது. 75 கிலோ எஃகு பெற எத்தனை கிலோகிராம் கலப்பு உலோகம் தேவைப்படும்? இந்த 12% தான் என்னது? 75. அப்போ 100 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? கேன்சல் பண்ணலாமா? 4 டேபிளில் 4 3s are 12, 4 2s are 8, ரிமைனிங் 2, 4 5s are 20. மூணாவது வைப்படில் அடிச்சா 3 2 6, மீதி 1, 3 5 15. அப்போ 25 இன்ட்டு 25 இதெல்லாமே டிவைட். நம்மளுக்கு இங்கே என்னது? மல்டிப்ளிகேஷன். 25 இன்ட்டு 25 625. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ABC started a business. A's capital is 5 times the capital of C. A ஓட முதலீடு எவ்வளோ? சியின் மூலதனத்தில் 5 மடங்கு. ஓகேவா? அடுத்தது B's capital is 2 times of A. Bயின் மூலதனம் யாரோடதுல? A ஓடதுல 2. If profit is rupees 5,600, லாபம் வந்து 5,600 என்றால் சியின் பங்கு. இதில் வச்சு ஏபிசி ரேஷியோ எடுக்கலாமா? A by C is equal to 5/1 எடுப்பீங்க. B by A is equal to 2/1 எடுப்போமா? அப்போ என்னாகும்? A B C. ஃபஸ்ட் இதில் என்ன இருக்குது? ஏவும் சியும். அப்போ A C. A எவ்வளோ? 5 இருந்தால் C 1. அடுத்தது A 1 இருந்தால் B எவ்வளோ? 2. இங்கே என்ன நம்பர் ஃபில் பண்ணுவோம்? 1. இங்கே என்ன நம்பர்? 5. 5 இன்ட்டு 2 10. 5 1s are 5. இங்கே 1. எவ்வளோ ப்ராஃபிட்? 5,600, 5,600. இந்த ரேஷியோவில் தான் பிரியுமா? 10 + 5 15, 15 + 1 16. அவங்க யார் கேட்குறாங்க? சியின் பங்கு. சியின் பங்கு என்னது? 1. கேன்சல் பண்ணலாமா? 8 2s are 16, 8 7s are 56, 00. Again cancel பண்ணா 2 3s are 6, remaining 1, 2 5s are 10, 0. Answer option A 350. Okay, next classல next explanation பார்க்கலாம். Thank you.